இன்று ஊழல் மிகுந்த ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக தெரிகிறது. உள்ள ஒருத்தர் ஜெயில இருக்காரு, ஒருத்தர் பேர்ல இருக்காரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கேயாச்சும் நடக்குமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமா வேண்டாம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி குறைகள் பத்தி பேசுகிறார்கள், அப்புறம் குடியுரிமை சட்டத்தை பத்தி பேசுறாங்க. நான் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறேன், நீங்க வேணா இன்னொரு 10 நாள் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பிரச்சனையை பத்தி நீங்க பேச வேண்டும் என்று சொன்னால் நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. வாங்க 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒரு தொலைக்காட்சியிலே சந்தித்து பேசுவோம். எது நியாயமானது? பொய்யும் புரட்டும் மக்களிடம் பதித்துக் கொண்டு செல்லாதீர்கள். ஜிஎஸ்டி பத்தி முழுமையா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொது சேவை சட்டத்தை நான் வரவேற்கிறோம் சொன்ன எல்லாம் கை தட்டுறாங்க கட்சியில. அது முடியாதுன்னா கை தட்டுறான். அறிவு, ஆற்றல், திறமை மிகுந்தவர் இருக்கிறார்கள். இங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருப்பவர் அனைவரும் ஒரு தேசப்பற்றுடன் இந்த தேசம் சிறப்பாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.